இது சூப்பரான மாசம்னு சொல்லிட முடியாது, பெரிய நெகட்டிவான மாசம்னு சொல்லிட முடியாது. ஒரு ஆவரேஜான மாதம், நன்மையும் தீமையும் கலந்த மாதம். அந்த நன்மை எங்க தீமை எங்கங்கிறதை இப்ப பார்த்துருவோம். அன்பு நண்பர்களே, திருமண முயற்சிகள் யாரேனும் எடுத்துக்கொண்டிருக்கின்றீர்களா? தடை தாமதங்களுக்கு பிறகு, அலைக்கழிப்புகளுக்கு பிறகு திருமணம் கைகூடி வருகிற ஒரு அற்புதமான மாதம் இது. நீங்க தாராளமாக முயற்சிக்கலாம். ரெண்டாவது, இந்த காலகட்டம் புத்திரபாகியத்திற்காக யாரேனும் மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இல்லை புத்திரபாகியத்திற்காக முயற்சிக்கிறீங்கன்னா, புத்திரபாகியம் சார்ந்து மருத்துவம் பார்ப்பவர்களுக்கு மருத்துவத்தின் பலனாகவும் குலதெய்வத்தின் அருளாகவும் புத்திரபாகியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் அதிகம். அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டம்னு சொல்ற மாதிரி எதிர்பாராத பெரிய பெரிய விஷயங்கள்லாம் அசால்ட்டாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். எதிர்பார்க்காத சில தன வரவு ஏற்படும். இந்த அதிர்ஷ்டம்னு சொல்லக்கூடியது மாதிரி எதிர்பாராத சில நன்மைகள், அது பணமாக இருக்கலாம், ஒரு செயலின் வெற்றியாக இருக்கலாம், ஒரு நல்ல செய்தியாக இருக்கலாம், ஒரு நபரோடு தொடர்பாக இருக்கலாம், இந்த மாதிரி எப்படியா வேணாலும் இருக்கலாம். ஏதேனும் ஒரு விதத்தில் நீங்கள் எதிர்பார்க்காமல் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியது மாதிரியான சில சூழல்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏற்படும். அதை நீங்கள் தாராளமாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். கடைசி 10 நாள் இன்னும் நல்லா இருக்குது இந்த மாதத்தில், சரிங்களா? டக்கு டக்கு டக்குன்னு நன்மைகள் நடைபெறும். அதே போல் இந்த காதல் விஷயங்கள்ல கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள், தேவையில்லாத பிரச்சனை குழப்பங்கள் ஏற்படுறதுக்கோ அல்லது பிரிவினை நோக்கி நகர்றதுக்கோ வாய்ப்பு அதிகம். அப்போ காதலில் ஏதாவது பிரச்சனைகள் வருதுன்னா அதை அடுத்த கட்டத்துக்கு நகர விடாமல் விட்டு கொடுத்து போய்க்கணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிறது மிக மிக நல்லது. அதே போல் உங்கள் குழந்தைகளின், அதாவது விருச்சிக ராசிக்காரர்களுடைய குழந்தைகளினுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். இந்த காலகட்டம் ஹெல்த்தில் சின்ன சின்ன தொந்தரவுகளை அவர்களுக்கு ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருப்பதனால் அந்த விஷயங்களில் கொஞ்சம் கூடுதலான கவனத்தை எடுக்க வேண்டியது மிக அவசியமான ஒன்று அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கிடணும். அதனை அடுத்ததான் இந்த மாதம் முழுக்குமே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று போட்டு மனசில் குழப்பிக்கிட்டே இருப்பீங்க. இது பிரச்சனை அது பிரச்சனை. விருச்சிக ராசிக்காரங்களே பொதுவாக குழப்பவாதிகள், அதில் இன்னும் குழப்பங்கள் அதிகமாகும். இந்த நம்ம பிரச்சனையை நம்ம குழப்பினா பரவாயில்ல, தேவையில்லாத அடுத்தவனுக்கு அட்வைஸ் பண்ண போய் அந்த பிரச்சனையை மண்டையில் ஏற்றிக்கிட்டு நான் நல்லது பண்ணுறேன்னு போய் அடி வாங்கிட்டு வர்றது, இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். வீண் குழப்பங்களால் சரிவர தூக்கம் இல்லாமல் கூட போவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். தேவையில்லாததை போட்டு யோசிச்சுக்கிட்டு குழம்பிக்கிட்டு இருக்கிறத விட்டுட்டு உங்கள் வேலையை பார்க்கறது மிக நல்லது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது ஒரு விஷயம். இதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் வேறு எதுவும் சொல்கிற அளவில் பெரிதாக இல்லை. குலதெய்வ வழிபாடு செய்ய விரும்புகின்றவர்கள் தாராளமாக இந்த காலகட்டத்தில் குலதெய்வத்தை வழிபாடு செய்யலாம். அது உங்களுக்கு நல்ல ஏற்றத்தையும் மேன்மையையும் நிச்சயமாக பெற்றுக் கொடுக்கும். அதே போல் அன்பு நண்பர்களே, குழந்தை இல்லாத தம்பதியர்கள் தாராளமாக இந்த காலகட்டத்தில் உங்களால் என்ன முடியுமோ அதை குலதெய்வத்துக்கு வேண்டிக்கிட்டு நல்லபடியாக குழந்தை பிறக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறது மிக 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 நல்லது. ஆக பொருளாதாரம்னு வரும்போது பார்த்தீங்கன்னா அப்படி ஒன்றும் சூப்பரான மாதம்னு சொல்ல முடியாது. தொழில் வேலை வருமானத்தை பொறுத்த மட்டிலும் நெகட்டிவான மாதம்னு சொல்லக்கூடாது. அப்படியே ஆவரேஜாக போகும். எப்பவும் போல் எப்படி போகுதோ போகும். பெரிய வளர்ச்சி பொருளாதார ரீதியாக இந்த மாதம் இல்லை, சரிங்களா? ஆக இந்த இடங்கள்ல மட்டும்தாங்க விருச்சிக ராசி நேயர்களுக்கு ஆசிலேஷன்ஸை இந்த மாத கிரகங்களான சனியும் புதனும் தருகிறார்கள். ஆக இந்த மாதம் உங்களுக்கு நன்றாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். அனைவரும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.